வெறும் 3 மணி நேர பயணம், ஆனால் உலக அரசியலையே தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு மௌன புரட்சி. கடந்த சில நாட்களாகவே உலக நாடுகளின் பார்வை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பக்கம்தான் இருக்கு. இது ஏதோ சாதாரண ஒரு நட்பு நாடுகளின் சந்திப்பில்ல. மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆசியாவிற்கும் இடையிலான பவர் டைனமிக்ஸை மொத்தமா மாத்தப் போற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. ஜனவரி 19ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அவர்கள் ஒரு தனி விமானம் மூலமா இந்தியாவுக்கு வர்றாரு. வழக்கமா ஒரு நாட்டுடைய அதிபர் வர்றாருன்னா ஒரு சீனியர் மினிஸ்டர் தான் அவரை ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்பாங்க. ஆனா இங்க தான் முதல் ட்விஸ்ட். பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை வரவேற்கிறாரு. இது ஏதோ புரோட்டோகால் மீறல் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். இதுதான் இப்போ உலக நாடுகளை அதிர வச்சிருக்கு. சரி, இந்த 3 மணி நேர சந்திப்புல அப்படி என்னதான் நடந்தது? ஏன் பாகிஸ்தானும் சீனாவும் பதற்றத்துல இருக்காங்க? தெளிவா பார்ப்போம். பொதுவா இந்திய பிரதமர் வெளிநாட்டு தலைவர்களை தன்னுடைய இல்லத்துல அல்லது அலுவலகத்துல தான் சந்திப்பாரு. ஆனா ஷேக் முகமது பின் ஜயத் அவர்களை ஏர்போர்ட்லயே ரிசீவ் பண்ணி 2 பேரும் ஒரே கார்ல ஒன்னா பயணம் பண்ணி வர்றாங்க. அந்த புகைப்படங்கள்ல அவங்க கைகோர்த்து சிரிச்சு பேசிக்கிறத பார்த்தாலே தெரியுது, இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இடையிலான உறவு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சுன்னு. இங்க தான் ஒரு விஷயம் முக்கியம். இது வெறும் வியாபார ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. இது ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது பாதுகாப்பு வியூக கூட்டமைப்பு. முன்னாடியெல்லாம் நம்ம கல்ஃப் நாடுகள்னா வெறும் பெட்ரோல் டீசல் வாங்குற இடமா தான் பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு அரபு நாடும் இந்தியாவும் சேர்ந்து ஆயுதங்களை தயாரிக்க போறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2025ல் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கு ஒரு பதிலடியா கூட இதை பார்க்கலாம். ஆனா அதை விட இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்தியா மற்றும் யுஏஇ இடையே மொத்தம் 8 முக்கியமான துறைகள்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம், விண்வெளி, அணுசக்தி மற்றும் கலாச்சாரம்னு எல்லா ஏரியாவையும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தகவல் படி இதுல லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதாவது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம்வொர்க் கையெழுத்தாகியிருக்கு. இதன்படி அடுத்த 20 முதல் 30 வருஷத்துக்கு 2 நாடுகளும் பாதுகாப்பு துறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவ போறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்தியாவோட ஆயுத தளவாடங்களை யுஏஇ மண்ணுல தயாரிக்க போறாங்க. அதே மாதிரி யுஏஇயோட சில தொழில்நுட்பங்களை இந்தியாவோட இணைக்க போறாங்க. இது எதுக்காக தெரியுமா? யுஏஇயை சுத்தி எப்பவுமே ஒரு பதட்டமான சூழல் இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். அதுவும் இந்தியாவோட உதவியோட செய்யும்போது அது ஒரு சேஃபான சப்ளை செயினை உறுதிப்படுத்துது. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. இதுவரைக்கும் அமெரிக்கா, பிரான்ஸ் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கிக்கிட்டு இருந்த யுஏஇ ஏன் இப்போ இந்தியாவை தேடி வர்றாங்க? இதுல பல அரசியல் காரணங்கள் இருக்கு. சரி, இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவும் அரபு நாடுகளும் பாதுகாப்பு துறையில இப்படி இணைவது ஆசியாவோட அமைதிக்கு உதவுமா, இல்ல இது தேவையில்லாத போட்டிகளை உருவாக்குமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். யுஏஇயோட இந்த மூவ் பாகிஸ்தானுக்கு பெரிய அடியாவே பார்க்கப்படுது. பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு தன்னுடைய வீரர்களை அனுப்பி உதவி செஞ்சாங்க. ஆனா இந்தியா என்ன செய்யுதுன்னா, வீரர்களை அனுப்பல, அறிவையும் தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்துக்குது. இதுதான் ஒரு மெச்சூரான நாட்டுக்கும் உதவிக்காக காத்திருக்கும் நாட்டுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த ஒப்பந்தத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி டிஃபென்ஸ் இன்னோவேஷன். துபாய் மற்றும் அபுதாபி இன்னைக்கு உலகத்தோட முக்கியமான பிசினஸ் ஹப்பா இருக்கு. இந்தியாவை விட அங்க தொழில் தொடங்குறது ரொம்ப சுலபம்னு சில நிறுவனங்கள் கருதுறாங்க. இப்போ இந்தியாவோட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், குறிப்பா ட்ரோன் தொழில்நுட்பம் வச்சிருக்கவங்க யுஏஇயோட சேர்ந்து பெரிய லெவல்ல ஒர்க் பண்ண போறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்தியாவோட மிலிட்டரி ட்ரைனிங் உலகத்திலேயே டாப் லெவல்ல இருக்கு. இதனால யுஏஇயோட ராணுவ அதிகாரிகளுக்கு நம்ம வெல்லிங்டன்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காலேஜ் மற்றும் டெல்லியில இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பயிற்சி அளிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மார்கோஸ் எனப்படும் மெரைன் கமாண்டோக்களும் யுஏஇயோட கமாண்டோக்களும் சேர்ந்து இனி கூட்டு பயிற்சிகள்ல ஈடுபட போறாங்க. இது கடல்வழி பாதுகாப்பு உறுதிப்படுத்தும். அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது எரிசக்தி துறை. இதுல தான் இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கு. அபுதாபியோட அட்னாக் நிறுவனம் மற்றும் இந்தியாவோட ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் HPCL இடையே 10 வருஷத்துக்கான LNG ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு.
வருஷத்துக்கு 0.5 மில்லியன் மெட்ரிக் டன் எல்என்ஜியை யுஏஇ இந்தியாவுக்கு வழங்கும். இதனால என்ன லாபம்? நாம கத்தார் மற்றும் ரஷ்யா மேல வச்சிருக்க டிபெண்டன்சியை குறைக்க முடியும். யுஏஇ இப்போ நம்மளோட 2வது மிகப்பெரிய எல்என்ஜி சப்ளையரா மாறப் போறாங்க. கிட்டத்தட்ட $3 பில்லியன், அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு 28,000 கோடி ரூபாய் முதலீடு இதுல வரப்போகுது. இது வெறும் கேஸ் வாங்குறது மட்டும் இல்ல, ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய எனர்ஜி செக்யூரிட்டியை இது கொடுக்குது. வளைகுடா நாடுகள்ல இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுது. இன்னொரு பக்கம் வர்த்தகம்னு பார்த்தா இந்தியா யுஏஇ இடையிலான வர்த்தகம் இப்போ $100 பில்லியன் அளவில் இருக்கு. இதை 2032க்குள்ள, அதாவது அடுத்த 6 வருஷத்துல $200 பில்லியன் மாத்தணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இதுக்காக தான் சிஇபிஏ ஒப்பந்தத்தோட 2ஆம் கட்டத்தை இப்போ செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்? இந்தியாவோட ஜவுளித்துறை, நகைத்துறை, அக்ரிகல்ச்சர் பொருட்கள் எல்லாம் இன்னும் சுலபமா கல்ஃப் நாடுகளுக்கு போகும். அதே மாதிரி அங்க இருந்து வர்ற முதலீடுகள் மூலமா இந்தியாவோட ஏர்போர்ட், போர்ட் மற்றும் சாலை திட்டங்கள் வேகம் எடுக்கும். இதையெல்லாம் தாண்டி சிவில் நியூக்ளியர் பார்ட்னர்ஷிப், அதாவது அணுசக்தியை அமைதி வழியில பயன்படுத்துறதுக்கான தொழில்நுட்ப பரிமாற்றமும் இந்த ஒப்பந்தத்துல இருக்கு. இந்தியாவோட பல வருஷ அணுசக்தி அனுபவம் இப்ப யுஏஇக்கு கிடைக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பேஸ், அதாவது விண்வெளி துறையிலையும் இஸ்ரோவோட பங்களிப்பு யுஏஇக்கு அதிகமா இருக்க போகுது. அவங்களோட சேட்டலைட் லான்ச் பண்றதுல இருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் வரைக்கும் இந்தியா உதவ போகுது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கணும். சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுல ஒரு விதமான மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அதாவது சவுதி காசு கொடுக்கும், பாகிஸ்தான் வேலை செய்யும். ஆனா இந்தியா யுஏஇ உறவு அப்படி இல்லை. இது ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். இங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுறாங்க. இதனால தான் இந்த சந்திப்பு நடந்த அடுத்த நிமிஷமே பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான இஷாக் தார் உடனே சவுதி அரேபியாவுக்கு ஓடுறாரு. அங்கிருந்து ஜோர்டான், துருக்கி, ஓமன் போன்ற நாடுகளுக்கு தொடர்ச்சியா ஃபோன் கால்கள் போகுது. ஏன் இவ்வளோ பதட்டம்? ஏன்னா இந்தியா இப்போ மிடில் ஈஸ்ட் அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் அரபு நாடுகள்னாலே பாகிஸ்தான் பக்கம்தான் நிற்பாங்கன்னு ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா இப்போ யுஏஇ அந்த பிம்பத்தை உடைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ரியாத் அல்லது ஜெத்தாவோட ஒப்பிடும்போது துபாய் மற்றும் அபுதாபி ரொம்ப ஓப்பனான சிட்டிஸா மாறிட்டாங்க. அங்க இருக்கிற ஷரியா சட்டங்கள்ல கூட நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் போன்ற அமைப்புகளை சவுதியும் யுஏஇயும் பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் தீவிரவாத எதிர்ப்புல அதே நிலைப்பாடு தான் இருக்கு. இந்த கவுண்டர் டெரரிசம் விஷயத்துல இந்தியாவோட 32 வருஷ அனுபவம் யுஏஇக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அரபு நாடுகள்லேயே முதலா ஒரு பிரம்மாண்டமான இந்து கோவிலுக்கு இடம் கொடுத்து அதை செயல்படுத்த அனுமதி கொடுத்த நாடு யுஏஇ தான். இது அவங்களுடைய ஒரு ப்ராக்ரெசிவ் மைண்ட் செட்டை காட்டுது. இதனால தான் இந்தியர்கள் அமெரிக்கா அல்லது கனடாவை விட இப்போ யுஏஇயை ஒரு பாதுகாப்பான இடமா பார்க்கறாங்க. கலாச்சார ரீதியாவும் கல்வி ரீதியாவும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. நம்ம ஊரு ஐஐடி மற்றும் ஐஐஎம் நிறுவனங்களோட கிளைகள் இப்போ துபாயில திறக்கப்பட்டு வருது. பல தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் கூட அங்க போயிருக்காங்க. இதனால என்ன லாபம்னா, அங்க இருக்கிற தமிழ் மக்கள் மற்றும் இந்தியர்கள் அங்கேயே நம்ம ஊரு தரமான கல்வியை பெற முடியும். உலக அரசியல்ல இப்போ சைனா ஒரு தனி மரமா நிக்குது. சைனாவுக்கு இப்போதைக்கு ஈரான் மட்டும்தான் ஒரு நல்ல பார்ட்னரா இருக்காங்க. ஆனா ஒருவேளை ஈரான் ஏதோ ஒரு காரணத்தால பலவீனப்பட்டா வளைகுடா நாடுகள்ல சைனாவுக்கு இருக்கிற பிடி மொத்தமா போயிரும். அந்த இடத்துல தான் இந்தியா ரொம்ப சரியா தன்னுடைய காய் நகர்த்தல்களை செஞ்சிருக்கு. ஐமெக் எனப்படும் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் ப்ராஜெக்ட்ல யுஏஇ ஒரு மிக முக்கியமான நாடு. இந்த ஒப்பந்தம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. மொத்தத்துல பார்த்தா இந்த ஒப்பந்தம் ஒரு சைலண்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னும் பணத்துக்காகவும் உதவிக்காகவும் மற்ற நாடுகளை கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியா தொழில்நுட்பம், ராணுவம், வர்த்தகம்னு எல்லா துறையிலையும் ஒரு சரிசமமான பார்ட்னரா தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு. இது 2026லோட ஒரு மிக முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வு. இதோட தாக்கம் வரக்கூடிய 10 வருஷங்கள்ல இன்னும் அதிகமா தெரியும். யுஏஇ அதிபரோட இந்த 3 மணி நேர பயணம் வெறும் பயணம் இல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். இந்த அதிரடி மாற்றங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது இந்தியாவோட உலகளாவிய ஆதிக்கத்துக்கு வழிவகுக்குமா?
உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.